அதைத்தாண்டா சொல்கிறேன். எங்களுக்கு முன்னாடி வேண்டாம், பாவம். அப்புறம் பார்க்குறவங்க மனசெல்லாம் கெட்டு போயிடும். சும்மா இருடா, அவளே என்னை கோத்து விடத்தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நீ தான் ரொம்ப இழுத்து பிடிச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த தண்ணீர் சொம்பை தூக்கி சுப்பு மேல் அடிக்க அதை கேட்ச் பிடித்தவனும், வந்துட்டாங்கடா உன்னோட பாசக்கார குடும்பம், நான் வாரேன். சுப்பு வெளியேற போக பாட்டியும் விமலாவும் உள்ளே நுழைந்தார்கள். பாட்டியை பார்த்ததும் தலை குனிந்தவன் நிமிராமல் இருக்க, இங்க பாரு வர்ணா, எனக்கு தெரியும் உனக்கு செந்தூராவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. இல்லை பாட்டி, விடு வர்ணா, எனக்கு புரியுது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எங்களுக்காக மட்டும் நீ வாழ்ந்துட முடியாது. ஆனால் ஒரு விஷயம், நீ யாரை வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிட்டு வாழு. ஆனால் அவ உனக்கு வேண்டாம். தெரிஞ்சே போய் நரகத்தில் இருக்க நீ தவிக்காத, சரியா? இதுக்கும் மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாட்டி உனக்கு நல்லது தான் சொல்லுவேன். விமலா, அது எப்படி பாட்டி அவனுக்கு புரிய போகுது? நம்மளை பற்றியெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. புது பொண்டாட்டி வந்ததும் அவன் முந்தானையை பிடிச்சிட்டு திரியிறான். அக்கா, அது ஏதோ தெரியாமல் நடந்தது. எது தெரியாமல் நடந்ததா? நானும் உன் வயசெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன், சரியா? என்கிட்ட நீ கதை சொல்லாத. அவளுக்கு காலம் பூரா அடிமையாக இருக்க போறியா, இல்லை இந்த வீட்டுக்கு ராஜாவாக இருக்க போறியா? நீ தான் முடிவு பண்ணணும். இதுக்கு மேலே ஓம் இருப்போம். வர்ணா, நான் சொல்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோ. உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து பாட்டி கல்யாணம் பண்ணி வைப்பேன், சரியா? இவ உனக்கு வேண்டாம். உங்கள் கல்யாணம் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை. அதனால் உனக்கு நான் பொண்ணு பார்க்குறேன். இவ உன் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டா. நீயும் அவள் இஷ்டத்துக்கு ஆடுற வேலையை வச்சுக்காத. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும்.